அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த பிளவு வருஷத்தினுடைய இறுதி பகுதியான இந்த மாதம், அதாவது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் இந்த பங்குனி மாதம். பிளவு வருடம் சுகமாக முடிவதற்கு ஏற்ற அமைப்புக்குள் கொண்டுதான் இந்த ராசி மண்டல சுழற்சிகளை செய்திருக்கிறார் பகவான். இந்த காலகட்டத்தில் ராகுவும் பெயர்வார். பங்குனி மாதத்தில் ராகு பெயர்றது பெரிய விஷயம் இல்லை. அது பெயர்ந்து ராகுவோட புதன் பின்னாடி போய் உட்கார்ந்து அமருவார் மேஷத்தில். அதோட அதிசயம் என்னென்னா, கும்பத்தில் எல்லாம் போய் கூடிடுவாங்க. மகரத்தில் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருப்பார். கும்பத்தில் 1 by 1 போய் மெதுவாக குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. செவ்வாய் பின்னாடி சேருவார். அதற்கு முன்னாடி செவ்வாய் சனியும் ஒன்றா உட்கார்ந்து என்ன பேசுவாங்கன்னு தெரில. நமக்கு ஒரு கலக்கம்தான். அதே சமயத்தில் கும்பத்தில் சுக்கராச்சாரியார் குரு இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரில நமக்குள்ள. அதே நேரத்தில் ராகு பெயர்ந்து பங்குனி 7ஆம் தேதி ராகு பெயர்ந்துருவார். பங்குனி 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் 21ஆம் தேதி மார்ச் மாதம் வரும். அங்கிருந்து நேர ஒரு கிளான்ஸ் பார்ப்பார். பின்பக்க பாறை 3ஆம் பாறை கும்பத்தை பார்க்கும்போது குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. பின்னாடி செவ்வாய் வருவார். சுக்கிரர் அந்த புதன் அதற்கு முன்னாடியே பேசி முடிச்சுட்டு மீனத்தில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்துப்பார். அதுக்கு என்ன விஷயம் பேசி முடிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ராகு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இத்தனை நடக்கிறது மேஷத்துக்கு. அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. நம்ம நாட்டு அரசியல்லேருந்து ஒரு மாற்றங்கள் வரும். நம்ம வீடு சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா அபிவிருத்திக்கு தான். சண்டை பூசல்லாம் ஓஞ்சி அமைதியான ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. ஆஃப்டர் வார் அப்படி சொல்லுவாங்களே, ரிக்ளைமேஷன் ஆஃப் ப்ராசஸிங் சொல்லுவாங்களே இங்கிலீஷில். அது மாதிரி நம்ம வாழ்க்கை சீர்பட அமைப்பு கொடுப்பார். கொந்தளிப்புகள் இருக்கும். அது நல்லதுக்கு தான். அதெல்லாம் ஒரு சீரான அமைப்பு, நல்ல கட்டுப்பாடல் சமுதாயம் உண்டாகும். ஏற்றமான வாழ்க்கை தரும், மனமான வாழ்க்கை தரும், சுகமான வாழ்க்கை தரும், நோயற்ற சமுதாயம் உண்டாக்கும். வீண் பிணக்குகள்லாம் நீங்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வியாதி சொஸ்தமாக இருதுன்னா அது உண்டான வலிகளுக்கு பிறகு தானே எல்லாமே நீங்கும். அதை போல தான் இந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 26ஆம் தேதி மார்ச்சிலேருந்து 13ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் அவர்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும். புதிய ஜீவனங்களில் போவாங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க, பழைய இதில் மூடின போனது இது மறுபடியும் திறப்பாங்க. இத்தனை விஷயங்கள் பலவிதமான ஏற்றங்களை தரும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். குழந்தையே இல்லாதவர்கள் திருப்பி குழந்தைகள்லாம் வரும். பாக்கியங்களாக சொத்தே கோட்டை விட்டு நின்று திருப்பி தானாக சொத்துக்கள் புதுசாக சேரும். நிறைய நிர்வாகத்துறை மாறும். இதெல்லாம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ரமோஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஒதுக்க விட்டவங்களாம் மறுபடியும் கூடி நல்லா அனுபவிப்பாங்க. இத்தனை வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தன்னம்பிக்கை, சுயமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இந்த குருவும் இந்த பங்குனி மாத கடைசியில் 30ஆம் தேதி மீனத்துக்கு போவார். அங்கே புதனோடு கூடியிருப்பார். சூரியன், புதன், குருவும் இருப்பார். அதற்கு பிறகு புதன் மேஷத்துக்கு போயிடுவார். மேஷத்துக்கு போகக்கூடிய புதனானவர் இந்த பங்குனி மாத கடைசி 20ஆம் தேதி தான் போகிறார். ரொம்ப திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்பும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் குரு மறைவாக தான் இருக்கார். ராகுவுக்கு மறைவாக இருக்கிறதுனால அருமையாக இருக்கும். அந்த புதனோட ராகு இருக்கும் காலம் பின்னாடி வரக்கூடிய அமைப்பில் எந்தவித மாற்றம் இருக்க அடுத்த அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தனி ராகு என்றைக்குமே பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் பின்னாடி செவ்வாய் போய் மேஷத்தில் இருந்தால் கூட புதன் அது வரைக்கும் இருப்பார். அதான் பெரிய செவ்வாய் ரிஷபத்துக்கு போகிற பிறகு தான் வருவார். செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா பெரிய பிரச்சனை, ஊரே எரியும். அதனால தான் கூட புதன் இருக்கார். எதற்கு நான் எப்படின்னா நான் சொல்கிறேன்னா, மாற்றங்கள் வரும்போது சில எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டாக்கி
அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் பகவான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம நாட்டை சுற்றி வேணால் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான காலம், பொன்னான காலம் என்று சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணுறாரு நீங்களே பார்க்கலாம். மகரத்துக்குண்டு சனீஸ்வரர் ஜென்மத்தில் இருக்கார், ஜென்மராசியில் இருக்கிறாரு. உடனே 7 நாடு சனி கொண்டு வந்துடாதீங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் நிறைய செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு. போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணுறதுக்கு இந்த பெருட்டில் நல்லா செய்கிறார். எப்படிலாம் செய்கிறார். செவ்வாய் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி, அதுவும் லாபஸ்தானாதிபதி. இங்கே பகையெல்லாம் கிடையாது. உறவுகள் கை கொடுத்து சந்தோஷமான முறையில் செவ்வாய்க்கு புஷ் கொடுத்து செயல்படுத்துகிறார். செவ்வாயினுடைய ஆற்றல் மிக்கதாக இருக்குது. காரணம் என்ன, ராகு மேஷத்தில் நிற்கிறார். வரப்போ இந்த மாதம் 7ஆம் தேதி பேர்ந்ததுனால பங்குனியில் சிறப்பாக ராகுவுடைய போர்ட்ஃபோலியோ செவ்வாயை வச்சு தான் செயல்படுறாரு. அதனால் மேஷத்து செவ்வாயினுடைய இதை எடுத்து செய்கிறதுனால செவ்வாயோடு இணைஞ்சு பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், செவ்வாய் கூட இருக்கான அர்த்தம் இல்லை. செவ்வாயினுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு கைமாறிடுது. அதனால் செவ்வாயினுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூர்க்கமாக இருக்காது, அருமையாக செயல்பட்டு ஒரே ஸ்ட்ரோக் தான். எப்போதும் ஷார்ப்பாக கத்தி நைஃபு உடனே வெட்டிடும், வலி தெரியாது. அதை மாதிரி செயலில் ராகுனுடைய போக்கு செயல்பாடு சீராக இருக்கும், அருமையாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். பிரச்சனைகள்லாம் அந்த ஸ்பாட்டில் பகையினம் இருக்காது. தன வீட்டில் தனிக்கு நடக்கிறது. தன வீட்டில் இந்த கும்பத்தில் சொல்லக்கூடிய இந்த புதனும் குருவும் இருப்பாங்க. குரு யாருன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் வீரியஸ்தான அயனசயன போகஸ்தான அதிபதி இதெல்லாம் இருக்குது இல்லையா. குரு எல்லாருக்குமே வேண்டியவர் தான். அதனால இந்த புதன் இருக்கார். புதன் யாருன்னா பாக்யாதிபதி, 6ஆம் வீட்டு அதிகாரி மட்டும் இல்லை, பாக்யாதிபதி. பின்னாடி இந்த ஜென்மத்தில் யார் இருக்காருன்னா செவ்வாயும் இருக்கார், சனியும் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் ஊக்கப்படுத்தி ஒரு ஸ்ட்ரீம்லைன், அதாவது ஒரு டீமாக செயல்படுத்தி வெரி ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். செயல்படணும்ல, அது கரெக்டாக அது சரியானவங்கள இருக்கணும். சிக்னல் கிளியரன்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே 4ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் அந்த மகரத்து 4ஆவது மேஷத்தை பார்க்கும்போது அங்கே ராகு இருப்பார் இல்லை, அவருடைய பார்வை தொடர்ந்து கிடைக்கிறதுனால பக்கபலமாக இருக்குது எல்லாமே. டீம் ஒர்க், அதனால் டீம் ஒர்க்காக செய்யக்கூடிய இலையில் எல்லாமே கிடைக்கிறதுனால தனம் வீடு வாசல் அந்தஸ்து கோப்பல் எல்லாம் உண்டு. படிப்பு வித்தி இத்தனை நாளாக சம்பாதிச்சிருந்தவங்க தனியாக இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து சின்ன நிறுவனமாக பண்ணி அதுவே பகுதி நேரமாக இருந்து முழு நேரமாக பண்ணி சொந்தமாகவே வியாபாரம் பண்ண. முதல்ல லாரி ஓட்டியிருந்தார். இந்த வாகனம் ஓட்டிலாம் சம்மந்தப்பட்டவர் சனீஸ்வரர் மேல் தான். லாரி ஓட்டுவார், டிரைவராக இருப்பார். அப்புறம் கிளீனராக டிரைவர், அப்புறம் மெதுவாக வருவார். சொந்தமாக சின்ன லாரி வாங்குவார், மினி லாரி, அது ஓட்டுவார், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவார். மார்க்கெட்டிங் தெரிஞ்சிடும். அப்புறம் மார்க்கெட்டிங்கில் இந்த லைசன்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃபீஸ்ன்றது கமிஷன் ஏஜென்ட்லாம் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பழக்கப்பட்டு தன்னுடைய சம்மந்தப்பட்ட நிலத்தினரைய குடும்ப சம்மந்தப்பட்டவர்களை சேர்த்து டீம் ஒர்க்காக பண்ணி தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிடுவார். இந்த காலம்தான், இந்த காலங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காது. அது அனுகூலமாக இருக்குது இந்த மாதம். ஏன்னா தன வீட்டில் இருந்து இப்படி இருக்காங்களே, ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடான குணங்கள் இருக்கிறதே. இது உங்களுக்கு எது பகைவர்கள் ஒருத்தருக்குள்ளே பகைவர் ஆகிடுவாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இங்கே ஆகாது. ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது, க்ரியேட்டிவிட்டி மார்க்கெட்டிங். டிமாண்டுக்கு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் பண்ணணும். ஆர்டிஃபிஷியலாக சப்ளைக்கு உடனே எங்கேருந்து ரெடியாக வச்சு சப்ளை அப்போ தான் உடனே ரெடியாக இருக்காமல் காத்து கொடுத்துடணும். அது மாதிரி ஸ்டாக்கிஸ்ட்டு அதெல்லாம் நல்ல திறம்பட நடக்கும். அதனால் இங்கே எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. ரிசல்ட்டு ஒரு இத்தினூண்டு தான் கிடைக்கும் இனிமேல். ஆனால் இந்த வாட்டி நீங்களே 4 பேர் கொடுக்குற அளவுக்கு தான் எல்லாமே உங்களோட வளர்ச்சிகள் இதுவரைக்கும் அமைஞ்சிருக்கு. கடந்த 2-3 மாதமாக அப்படி தான் அமைஞ்சிருக்கு. சோர்வு அடைஞ்சவங்களாம் தூக்கி விட்டுருக்காரு. இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. நீங்களாலும் அதை மாதிரி இருக்க முடியும். வெறும் முதலாளி இல்லை, நான் உழைச்சியே முதலாளியாகி 4 முதலாளி உருவாக்குற அளவுக்கு நாங்கள் குடும்பமாக வாழ்ந்துருக்கோம் காமிக்கிறது அந்த மாதம். அந்த தன வீட்டில் பொறுத்த வரைக்கும் குரு புதனும் இருந்து பின்னாடி செவ்வாய் சுக்கராச்சாரியர் சேர்ந்துப்பா. சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி மட்டுமில்லை, அந்த சுக்கராச்சாரியார் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிகாரி. அத்தனையும் இருக்கு இல்லையா. அதனால் இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஜீவனம் தொடர்புள்ள அத்தனை விஷயமே கர்மத்தில் அத்தனை விஷயம் பாங்காக அமைதியாக நேர்த்தியாக சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த காலத்துக்குள்ளே நடக்கணும். இது வந்தாலும் காலம் கடந்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அது எப்போதும் காலம் கடந்து தான் இவளுக்கெல்லாம் ஒரு இருக்கிறத வச்சுன்னு காலத்தை ஓட்டிட்டு இப்படி நிம்மதி இதோ போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இனங்கள்லாம் இப்போ யாருமே இல்லை.
எல்லாருமே வாழ்க்கையில் நிற்கக்கூடிய அளவு தான் 4 பேர் தன்னை சார்ந்து நிற்கக்கூடிய அளவு தான் எல்லாருக்கும் இருக்காங்க. உங்களை நம்பி தான் எல்லாம் வாழ்க்கை நடக்கக்கூடிய இதில் எல்லாருக்கும் பாங்கானக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் 4 லட்சம் பேருக்கு சோறு போடக்கூடிய பக்குவத்தை உண்டாகும். நீங்கள் 4 பேருக்கு ஒரு முதலாளி ஆக்கி 4 பேருக்கு போடவங்க நீங்களே முதலாளி ஆகி 400 லட்சம் பேருக்கு போடக்கூடிய அமைப்பை உருவாக்கிடக்கூடிய காலம் தான் அந்த காலம்லாம். அதனால் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸில் பணத்தில் விதத்தில் சொத்தில் பத்தில் எல்லாத்தையும் நீங்கள் தான் குடிம்பு ஏகபோக சக்கரவர்த்தி ஆகுங்க. அந்த மாதிரி அமைப்பை உங்களுக்கு யோகம் உண்டாஇருக்குது. வரிசையாக இவங்க கிரகங்கள்னால அது உண்டாகும். உங்களுக்கு பகைப்படக்கூடிய கிரகங்கள்லாம் ராகுனுடைய இதில் சம்மந்தப்பட்டதுனால தொடர்புடையதுனால எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த தனத்தில் உட்காந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் சனீஸ்வரன் ஆரம்பத்தில் உட்காந்துருப்பான், சனியோட உட்காந்துருப்பான். செவ்வாய் சுக்கிரனும் 1 by 1 சுக்கிரன் போய் உங்களுடைய 2ஆம் வீட்டில் உட்காந்துருவாங்க. ஜென்மத்தில் உட்கார்ந்த செவ்வாயும் சுக்கிரனும் அந்த 1 by 1 போய் சுக்கராச்சார செவ்வாயோட குருவோட புதனோட கூடுவாங்க. அப்புறம் பின்னாடி புதன் முதலே போயிடுவார். போயிட்டு சூரியனோட கூடியிருப்பார். இந்த மாதம் சூரியன் குரு ஜென்மத்தில் இருக்கிற சனீஸ்வரர் பாப்பர். இப்படி அமைப்பில் தான் இருக்குது. கவலையே பட தேவையில்லை. அந்த சுக்கராச்சாரிய தொடர்பு நிறைய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய உங்கள் சுக்கராச்சாரிய அமைப்பு நன்னா இருக்கிறதுனால ஒன்று சச்சிவங்க பாதிப்பு இல்லாமல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூர்வ புண்ணியமோ பாக்கியமோ அமைஞ்சிருத்துன்னா அந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய அமைஞ்சிட்டான்னா ஜென்ம ஆசீர்வாதி அது வர எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் கைகூடினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைன்னா அழகாக முடிச்சு சந்தோஷமான வாழ்க்கை தான் அமையும். பிரச்சனைகள் கூடி குடும்பத்துலேயும் வெளியிலையும் பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க, கையாளுவீங்க, அழகாக சால்வ் பண்ணிவிடுவீங்க, முடிப்பீங்க. பணத்தினுடைய எப்போதுமே சிக்கனமாக இருக்கக்கூடிய நீங்கள் சிக்கனமாக இல்லை சந்தோஷமாக இதுக்கெல்லாம் செலவிப்பீங்க. உங்களை முதலீடு இன்னும் தெரியாது. உங்களை வாங்கினது அப்படியே வாங்கி சரி குடும்பத்துக்கு போட்டு அது அவ்வளோதான் காசு பணம்லாம் வரும். அதை நீங்கள் இப்போ 1க்கு 4 மடங்கு வர 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 எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பழக்கத்தில் வந்து 4 பேர் சொந்தமாக லாரியாகவே சொந்தமாக அந்த கால் டாக்ஸி சொந்தமாக சின்ன பண்ணை சின்ன இது ட்ரேடிங் சென்டர் என்னென்ன வச்சோ ஸ்டாக்கிஸ்ட்டு இது விநியோகத்தை டிஸ்ட்ரிபியூஷன் செப்புன்னு டிசல் என்னென்ன உண்டோ அத்தனை தூரம் நீங்கள் தானே எல்லாம் காரணம். அப்புறம் விளைபொருள்கள் ஹோட்டல் மோட்டல் டீ கடைலாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ பெரிய இண்டஸ்ட்ரி ஃபாரின் ஓவர்சீஸ் இருக்கிற மாதிரி என்னமோ அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால பழையசெல்லாம் பார்த்தா டீ கடை தெரியும், அடையாளம் தெரியும். இப்போ டீ கடைலாம் பார்த்தோன்னா என்னமோ ஓவர்சீஸ் இருக்கலாம் பெரிய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டா டீக்கு போய் என்ன சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் மைண்டோடு எல்லாம் செயல்படுவாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் முதிரை பதிச்சிருப்பீங்க. இந்த மாதத்துலேருந்து நல்லாவே சரிகிறது எல்லாம். அதனால் வேலைக்கு சோர்வு போக மாட்டேங்க. ஒருத்தருக்கு என்கரேஜ்மெண்ட் வந்துருத்துனாலே போதும், எத்தனை வேலை எவ்வளோ நாளும் செய்வாங்க. சந்தோஷம். அது பணம் வசதி வாய்ப்பு என்னென்ன கொடுத்துட்டோன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த கடவுளே வந்த மாதிரி ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த வாட்டி எல்லாமே செயல்படுறாங்க. எதுவுமே குறைவற்ற செல்வம் நிறைய அந்த நோய் நொடியற்ற சமுதாயமாக நீங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. மருத்துவத்துறை நன்னா செயல்பட்டுருக்கும். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இயற்கை மட்டும் சொல்கிறது. அதனால் எல்லா விதத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். சரி, குழந்தை குட்டிகள்லாம் உங்கள் பின்னாடி குழந்தைகள் உடனே 10 வயசுலேயே 5 வயசு 10 வயசு அப்போவே உங்கள் கூட இருந்து செயல்படக்கூடிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். கல்வி நான் சொல்கிறதுலாம் கல்வி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கல்வித்துறையில் மேற்றம் இருந்தாலும் அந்த அதுவாட்டு தனக்கு சார்ந்த என்ன குடும்பம் சார்ந்தா இந்த பாரம்பரிய சம்மந்தப்பட்ட தொழில் தான் பண்ணும். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சம்பாதிச்சுட்டாங்க விட்டுட்டு பழையபடியே கிராமத்தில் வந்து அந்த விவசாயத்தை பார்க்குறாங்க. நிறைய என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அத்தனை மாற்றம் சமுதாய மாற்றத்தில் எல்லாத்துலேயும் மட்டும் தொழிலே புரட்சி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும், கைத்தொழில் நன்னா இருக்கும், ஹேண்டிங் ப்ராப்ளம்ஸ் அழகாக செயல் பண்ணுவீங்க. பக்கபலமாக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஈடுபடுறது, கிரகங்கள் அனுகூலமாக செயல்படுறது, மேலும் வக்கரமாகலை. குரு அதிஷ்டானத்தில் போனாலும் குரு பேச்சு மாதிரி தான் இது. அதனால் உங்களுக்கு கொடுக்கறது வாகனம் எதுவாக இருக்கிறாங்க அமைப்பு கொடுக்கறது. அதனால் தொடர்ந்து இந்த மாதத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஏற்றம் தோறும் மாதமாக இருக்கும். பின்னடைவுன்றது சந்திக்கிறது இன்னும் ஒரு அமைப்பே வரல அப்படின்னு சொல்லலாம். அதனால் வாழ்க்கை நலம் நன்னா இருக்கு. நான் நன்னா இருந்தால் குடும்பம் நன்னா இருக்க வேண்டாமா? குடும்பம் நன்னா இருக்கும். பகை பாராட்ட அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் ஏற்றத்தாழ்வு நீங்கி மனசில் பெரிய பாரம் இருக்கும். இப்படி இருக்கானே இப்படி இருக்கான்னு நெகட்டிவ் எஃபெக்ட் அதெல்லாம் நீங்கி அவங்களும் அனுகூலமாக மாறத்துக்கு வாய்ப்புகள்லாம் கொடுத்து குருவனுடைய அந்தஸ்து உயர்றதுனால எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. குரு தன்னுடைய வீட்டுக்கே போகிறார். அந்த மகரத்துக்கு 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறது அவருடைய வீடு. இது 3ஆம் வீட்டில் இந்த குரு அமைப்பில் இருக்கும்போது அவருடைய வீடுனால டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதனுடைய அமைப்புகள் நன்னா இருக்குது, கூடி வருது. அது மட்டும் இல்லை,
சுக்கராச்சாரியாரனுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி கூட 2ஆம் வீட்டில் இருந்து முதல்ல ஜென்மத்திலிருந்து 2ஆம் வீட்டில் போய் செயல்படுறாரு. பூர்வ புண்ணியம் 2ஆம் வீட்டு செயல்பட்டால் என்னம்மா குடும்பம் எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கு. பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் நீங்கள் போட்ட முதல் தாங்க வித்து தான் எல்லாத்தையும் ஒரு விருத்திக்கு வரும். குடும்ப விருத்தி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே பூர்வ புண்ணியாதிபதி தான். அப்பேற்பட்டவர் அனுகூலமாக அவர் கொண்டு புதன் பாக்யாதிபதி சேர்ந்துருக்கார். அது வரும்போது பின்னாடி குரு யாருன்னா அவர் தான் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கணும். அந்தோடு சேர்ந்து உங்களுடைய தன வீட்டில் கும்பத்தில் இருந்து அப்புறம் செயல்படக்கூடிய காரியங்களை பண்ணுறார். எத்தனை விதமான முயற்சிகள் அத்தனை விதம் ஒரே நேரத்தில் வந்து குவிஞ்சி இருக்குது. அதனால் உங்களால் எந்த பக்கம் எது செய்யறது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் மிகுத்து நிற்பீங்க. இந்த டயர்ட் களைப்பே இருக்காத ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் செயல்பட்டு வாழ்க்கையில் எல்லாம் விட்டுருவேன், குடும்பத்தோடு உயர்ந்து நிற்பேன்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.